இந்த முருகனுக்கு தமிழ்ல ராஜ மரியாதை. தமிழ் நூல்களில் அதிகமாக பாடப்பட்டவன் முருகப்பெருமான். தமிழ் கடவுள். தொல்காப்பியத்தை எடுத்தா முருகனை பத்தி பாட்டு இருக்கும். பரிபாடல்ல 7-8 பாட்டு அவனுக்கு. குறுந்தொகை கடவுள் வாழ்த்து செய்யுள் அவனுக்கு. ஏன் 10 பாட்டிலே முதலில் வைக்கப்பட்ட திருமுருகாற்றுப்படை முருகனுக்கு. முருகனை விட்டுட்டா தமிழ்ல பாதி போச்சு. கந்த கடவுள் நம் சொந்த கடவுள். அத்தனை பாட்டு. அதிலே திருப்புகள் கிட்டத்தட்ட கிடைச்சதே 1300 சொச்சம் பாட்டு. நினைக்க முத்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. ஆதிவடிவான மலை, அன்றிருவர் தேடுமலை, சோதிமணி ஆடரவம் சூழுமலை, நீதி தழைக்கும் மலை, ஞான தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஞானிகள் எங்கே இருந்தாலும் வா வா என்று காந்தம் இரும்பை இழுப்பது போலே ஞானிகளை இழுக்கக்கூடிய மலை. அதற்கு பெயர் திரு அண்ணாமலையின். அதுக்கு சமமான மலை கிடையாது. திருவண்ணாமலையை கும்பிட்டா வினை போய்விடும். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே. ஞானசம்பந்த பிள்ளையார் பாடுகிறார். திருவண்ணாமலையை கும்பிட்டா வினையெல்லாம் போய்விடும். வினை போனால் பிறவி வராது. விளவார்கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிளர்தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவா வண்ணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடி சரணே. இதெல்லாம் ஞானசம்பந்த சுவாமி பாடின பாட்டு. திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே ஒரு இளைஞன். அந்த இளைஞன் சிறு வயதிலே ஒழுங்கான வாழ்க்கை வாழாமல் கொஞ்சம் தப்பி போனவன். அந்த இளைஞனுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, இறந்து போயிட்டாங்க. அவங்க அக்காவுக்கு முத்தம்மையார்னு பேர். அக்கா தான் இந்த பிள்ளைய செல்லமாக வளர்த்தாள். எப்பவும் நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்க கூடாது. பிள்ளை மேல் உள்ள பாசத்தை மனசுல தான் வச்சிருக்கணுமே தவிர வெளியில் காட்டக்கூடாது. இது ரொம்ப செல்ல பிள்ளை, என்ன கேட்டாலும் வாங்கி கொடு வளர்த்தார்கள். அந்த பிள்ளை கணிசமாக கெட்டு போய்விட்டது. எந்த வழியிலையெல்லாம் கெட்டு போகலாமோ அந்த வழியிலையெல்லாம் கெட்டு போயிற்று. உடம்பிலே நோய் தாங்க முடியவில்லை. 25-30 வயசுக்குள்ள என்னடா இப்படி வாழ்க்கை போய்விட்டதே, என் உடம்பு கெட்டு போய்விட்டது, எனக்கு நோய் வந்து விட்டது, நான் இறக்க வேண்டும், தலையான உடற்பிணி ஊறி பவநோயின் அலைப்பல வேகி சலமான பைத்தியமாகி தடுமாறி திரியக்கூடாது, நான் சாக வேண்டும், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், உடம்பு போய்விட்டது. அந்த இளைஞன் எப்படி சாவது? திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து விழுந்து சாவது. ஓடினான். ஒரு பெரியவர் எதிர்த்தாப்புல வந்தார், தடுத்து நிறுத்தினார். என்ன வேண்டும் உனக்கு? நான் சாக வேண்டும். இல்லை, சாகாதே, முருகா என்று சொல், முருகா என்று சொல், முருகன் காப்பாற்றுவான். போ, நான் சொல்ல மாட்டேன். அதுதான் அந்த நேரங்கிறது. கிளம்பிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசு வச்சுக்கிடுங்களேன். மேலே ஏறினா வல்லாள மகாராஜா கோபுரம். கோபுரத்தில் ஏறி கீழே விழணும், விழுந்து சாகணும். திடீர்னு மனசுக்குள்ள ஒரு சிந்தனை. அந்த பெரியவர் என்னமோ சொல்ல சொன்னாரே, ஆமா முருகான்னார். மேல இருந்து விழுந்தானா முருகான்னு சத்தம் போட்டுக்கிட்டு விழுந்தான். கூப்பிட்ட குரலுக்கு ஏனென்று வந்து காப்பாற்றுபவன் முருகப்பெருமான். நீங்கள்லாம் பழனிக்கு போயிருப்பீங்கள்ல, பழனி ஆண்டவனை பார்த்துருக்கீங்கள்ல, நல்லா பாருங்க. இந்த முழங்கால் இருக்குல்ல, இடது முழங்காலை விட வலது முழங்கால் கொஞ்சம் முன்னால இருக்கும். குறிப்பா பார்க்கணும். என்ன அர்த்தம்? ஓடுறதுக்கு தயாரா நிக்கிற மாதிரி. நீ கூப்பிட்டால் முருகப்பெருமான் ஓடி வந்து காப்பாற்றுவான், நீ அழைத்தால் அவன் ஓடி வந்து காப்பாற்றுவான். கூப்பிட்ட குரலுக்கு ஏனென்று ஓடி வரக்கூடியவன் முருகப்பெருமான். முருகான்னு கூப்பிட்டாரா, அப்படியே வந்து கையில தாங்கிட்டான். முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனேன். ஒரு தரம் முருகான்னா 2 திருவடியவன் தலையில வைப்பானாம்.
ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓதருள் தாராய். முருகா என்னை காப்பாற்று என்று கேட்டால் வந்து காப்பாற்றுவான். என்ன சொல்லிக்கிட்டு விழுந்தார்? முருகான்னு சொல்லிக்கிட்டு விழுந்தார். விழுந்த போது எம்பெருமான் அவரை கைகளில் ஏந்தி கொண்டான். கீழே இறங்குறார். அருணகிரின்னு கூப்பிட்டான். அந்த பேர் யாரு வச்சது? முருகன் வச்சது. அப்பா அம்மா வச்ச பேரு தெரியலே. முருகன் கூப்பிட்டான், அருணகிரிநாதா. அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, அசுரேசர் பலமடிய வேல் விடுகரத்தனே போற்றி, கரதலக பாலி குருவித்தனே போற்றி. எங்கே திருப்புகள்ல கலகவிழி மாமகளிர் கைக்குளேயாய்ப்பொய், அந்த திருப்புகள்ல இந்த வரி வருது. அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, என்னை அருணகிரிநாதா என்று அழைத்த என் அப்பனே போற்றி. அப்பதானுங்க பிள்ளைக்கு பேரு வைப்பாரு. முருகனாகிற அப்பன் இந்த பிள்ளைக்கு அருணகிரிநாதன்னு பேரு வச்சானா. அருணகிரிநாதா அப்படியே பார்க்கிறார். பாடு. நான் என்னத்தை பாடுறது? எம்பாடே பெரும்பாடு, ஒன்னும் புரியாம கிடக்கிறேன். நாக்கிலே வேலை வைத்து ஓம் எழுதினான் முருகப்பெருமான். இப்பொழுது பாடு. நான் என்ன பாடுறது? முத்தை தரு பத்தி திருநகை. முருகன் அடியெடுத்து கொடுத்தான். தத்தன தத்தன தன. ஓ, தாளக்கட்டோட அடியெடுத்து கொடுக்கிறான். அப்போ நாம் பாடுற பாட்டு தாளக்கட்டோட இருக்கணும். நாம் பாடுற பாட்டு சந்தத்தோட இருக்கணும். முருகா தமிழக் கொடு. கொடுத்தான். அருணகிரி வாக்கிலே திருப்புகள் பிறந்தது. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணம் முத்தி குருவித்து குருபர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 முவர்க்கத்தமரரும் அடிபேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுற நிர்தப்பதம் வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்கு திரிகடகென ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. முருகன் அடியெடுத்து கொடுத்தான். யாரு பாடினா? அருணகிரியாரா பாடினாரு? இல்ல, உள்ள உட்கார்ந்து அவன் பாடினான். அவர் வாயசைத்தார். எதை பாடினான்? தன்னுடைய புகழை பாடினான். தெய்வ யானையை பாடினான். நாராயணமூர்த்தியை பாடினான். சிவபெருமானை பாடினான். தான் போட்ட சண்டையை பாடினான். சூரனை வென்றதை பாடினான். அதெல்லாம் இந்த முதல் திருப்புகள்ல வந்துருச்சு. இதை கேட்டாரா? பாடினாரா? உடனே என்ன பண்ணார் தெரியுமா? நம்முடைய அருணகிரியார் அப்படியே தியானத்துல உட்கார்ந்துட்டார். மனசு முழுக்க முருகன் நிற்கிறான். 12 ஆண்டுகள் தவம். ஒரு நிமிஷம் கூட வேற சிந்தனை கிடையாது. 12 ஆண்டுகள் அப்படியே தவத்திலே இருந்தார். எல்லா விதமான சிந்தனைகளும் முருகன்பால் சென்று விட்டன. தவத்தில இருந்தவர் 12 வருஷத்துக்கு அப்புறம் முழிக்கிறார். உடம்பே மாறிப்போச்சு. நம்ம உடம்புல உள்ள செல்லெல்லாம் மொத்தமா அழிஞ்சு புது செல்லு உண்டாகிறதுக்கு 12 வருஷம் ஆகுமா. அதனால தான் ஒரு வீடு ஒருத்தங்கிட்ட 12 வருஷம் இருந்துட்டா, அவன் வாடகை கொடுக்காம இருந்தா அந்த வீடு அவனுக்கு சொந்தம். அனுபவ பாத்தியதைன்னு சொல்றாங்க. இந்த உடம்புல உள்ள செல்லு அவ்வளதும் அழிஞ்சு அவ்வளதும் புதுசாகிறதுக்கு 12 வருஷம் ஆகுமா. இப்ப என்னாச்சு? எப்படியோ தெரிஞ்சதெல்லாம் மறந்து போச்சு. நோயெல்லாம் மாறி போச்சு. இப்போ வஜ்ர யாக்கை முருகப்பெருமான் பொன்னார் மேனியை கொடுத்து விட்டான். சந்தோஷமா முழிச்சு பார்க்கிறார். எதிர்த்தாப்புல பிள்ளையார் நிற்கிறார். பிள்ளையாரப்பா காப்பாத்து. நீ அப்பவே முருகனுடைய 12 தோளை பாடலை, அவனுடைய திருவடியை பாடவில்லை, மயிலை பாடவில்லை,
சேவலை பாடவில்லை, வேலை பாடவில்லை, அவனுடைய வயலூரை பாடவில்லை. இதையெல்லாம் வச்சு திருப்புகழ் பாடு. உடனே எடுத்தார் அருணகிரியார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி என்னும் முக்குரதுரகமு நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பற்றொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பெனையன கருள்கை மறவேனே. எதையெல்லாம் வச்சு பாடணுமாம்? பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி என்னும் முக்குரதுரகம். அவன் ஏறி வர்ற மயில் குதிரை மாதிரி இருக்குமா மயில், அதை பாடணும். அவன் கையில உள்ள வேலை பாடணும். அவனுடைய 12 தோளை பாடலும், திருவடியை பாடலும். அந்த தோல் எப்படி தெரியுமா? முத்தி போன தோளா. அவன் திருவடி எப்படி தெரியுமா? இளமையான திருவடியாம். அது என்னங்க, தோல் மட்டும் முத்தி போகும், திருவடி இளமையா இருக்குமா? அப்படித்தான் பாட்டு சொல்லுது. முற்றிய பன்னிரு தோளும் அப்படிங்கிறார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் முக்குரதுரகமும் நீவ பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பற்றொழியர் பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். பாதுகாக்கக்கூடிய திருவடி, முற்றி போன தோல். ஏன் தெரியுமா? பகைவனை வெல்லக்கூடிய தோல் முற்றி போக வேண்டும். அடியார்கள் பிடித்து கொள்ளக்கூடிய திருவடி அடியார்கள் கை வலிக்காமல் மென்மையாய் இருக்க வேண்டும். இதையெல்லாம் வைத்து பாடு. செய்ப்பதியை வைத்து பாடு. செய்யினா வயல், பதியினா ஊர், செய்ப்பதியினா வயலூர். முருகனுடைய செய்ப்பதியை வைத்து பாடு. திருப்புகள் விருப்பமோடு செப்பு. பெருமானே, திருப்புகளை பாடுன்னு எனக்கு அருள் கொடுத்தியே, அதை மறக்க மாட்டேன் ஐயா அப்படின்னு அருணகிரியார் பாடுகிறார். ஆமாம், பிள்ளையாருக்கு என்னமாவது முன்னால நைவேத்தியம் வைக்கணுமா இல்லையா? பிள்ளையாருக்கு என்ன வைக்கலாம்? 21 வகை நைவேத்தியம் வைக்கிறார் அருணகிரியார் இந்த பாட்டில். என்ன சாரி 21? திக்கது மதிக்கவரு குக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பென எனக்கருள்கை மறவேனே. அடுத்த வரி. இக்குன்னா கரும்பு. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில்னா தேன். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறி அவல் துவரை இளநீர் வண்டெச்சில் பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை. 21 வகை பலகாரம், நிறைய சாப்பாடு, கடலை. 21 வகை பலகாரத்தை வச்சு இந்த பாட்டிலே கும்பிடுகிறார் அருணகிரியார். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறி அவல் துவரை இளநீர் வண்டெச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரி பழமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசிற்கடலை பட்சணமென கொளொரு விக்கின சமர்த்தனும் அருளாளி வெற்ப குடிலச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. புறப்பட்டார். ஊரா போறார். முதல்ல வயலூருக்கு ஓடுறார். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலே வயலூர். என்னால் பிறக்கவும் என்னால் நினைக்கவும் அருமையான பாட்டு பாடுகிறார். மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே. எந்த ஊருக்கு போனாலும் வயலூரை சொந்த ஊரா பாடினவர் அருணகிரியார். பழனியில போய் நாத விந்துகள் ஆதி நமோ நமோன்னா வயலூரான்னு கூப்பிடுவார். எங்க நின்னாலும் வயலூரை மறக்க மாட்டார். வயலூர்ல போய் கும்பிட்டார். ஒவ்வொரு ஊரா கும்பிட்டார். பல திருப்பதிகளுக்கு போய் பாடினார். வாழ்க்கை முழுக்க முருகனை பாடுவது. திருச்செந்தூருக்கு போறார். திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் அவருக்கு நடன காட்சியை காண்பித்தான். நடராஜா தான் ஆடுவாரா? இல்லை, முருகனும் நடனம் ஆடுவான். அழகான காட்சி தெரிஞ்சது. அதை பார்த்தாரா? சந்தம் வந்துதா? அருமையான திருச்செந்தூர் திருப்புகள் வந்தது. திருப்புகள் படிச்சிங்கன்னா வாய் சுத்தப்படும், மனசு சுத்தப்படும்,
இந்த திக்கல் இருக்கு பாருங்க, திக்கல் உள்ளவங்க திருப்புகளை 3-4 முறை படிச்சா திக்கல் எல்லாம் ஓடி போயிடும். ஸ்பீச் தெரபின்னு 5000 10,000 கொடுத்துட்டு வர வேண்டாம். திருப்புகளை படியுங்கள், நாக்கு சுத்தமாகும். செந்தமிழும் நாப்பழக்கம் தண்டையணி வெண்டையங்கின்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்களங்கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிரத் தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம்பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனங்கொழுங்கந்த வேளே முருகா எனக்கு முன்னாலே நடன காட்சியை காண்பித்தாயே அப்படின்னு அழுத பாட்டு இந்த பாட்டு. கொண்ட நடனம்பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனங்கொழுங்கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கும்பமுனின்னு அகஸ்தியர். என்ன பாட்டு! திருச்செந்தூர் முருகன் இந்த பாட்டை கேட்டா ஓடி வருவான். ஒரு பாட்டு பாடுறாரு திருச்செந்தூரிலே, முருகா அந்த குறத்தி பொண்ணுக்கு ஒரு மாலை கொடுத்தில்ல, வள்ளிங்கிற குறத்தி பொண்ணுக்கு அந்த மாலையை எங்க வீட்டு பொண்ணுக்கு கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்கிறார். விரல் மாறனைந்து மலர்வாடி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதி தீரா அறிவால் அறிந்து உன் இருதாளிரைஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. முருகனே அறிவால அறியணுமா, அவன் 2 காலிலையும் விழுந்து கும்பிடணுமா, அவங்க துன்பமெல்லாம் போகுமா. அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. நம்ம கைலாசத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். கைலாசத்துக்கெல்லாம் உடம்போட போக முடியாது, பார்த்துட்டு வரலாமே தவிர கிட்டக்க கூட போக முடியாது. தூரத்துல நின்று கைலாசம் அந்தா தெரியுதும்பா ஆமான்னு பார்த்துட்டு வரணும், வேற வழி இல்லை. பரமபதம் பெருமாள் இருக்கிறது, அதுக்கும் உயிரோட போக முடியாது. திருச்செந்தூருக்கு போனா பரமபதமும் அதுதான் கைலாசமும் அதுதான் என்று பாடியவர் அருணகிரிநாத பெருமானம். கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளை. கையிலை மலை அணைய செந்திற்பதி வாழ்வான். கையிலை மலை மாதிரியான் திருச்செந்தூர். பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே. பரமபதம் யார் இருக்குது? பெருமாள் இருக்குது. நீ பரமபதத்துக்கும் போக வேண்டாம், கைலாசத்துக்கும் போக வேண்டாம், திருச்செந்தூருக்கு போ. முருகப்பெருமான் 2லையும் இருக்கக்கூடிய பேரின்பத்தை உனக்கு வாரி வழங்குவான். திருச்செந்தூர் கும்பிடுறார், திருப்பரங்குன்றத்தை கும்பிடுறார், பழனிக்கு போறார். பழனி முருகன் கையில ஜபமாலை கொடுத்தான். இந்த ஒத்த ருத்ராட்சம் கழுத்துல எப்பவும் போடலாம், அதுக்கு எந்த தீட்டும் கிடையாது. எப்ப வேணாலும் யாரு வேணாலும் ஒத்த ருத்ராட்சம் கழுத்துல போடலாம். இன்னும் சொல்ல போனா போடணும். தலையில தண்ணி பட்டு, இந்த ருத்ராட்சத்துல தண்ணி பட்டுதுன்னா இந்த கழுத்துக்கு மேல உள்ள பகுதி நல்லா இருக்கும், நோய் வராது. கண்ணில் தகராறு, காதுல தகராறு, மூக்கில் தகராறு ஒன்றும் வராது. ஆனால் ஜெபமாலை 108 மாலை, அதை ஜெபம் பண்ற பொழுதுதான் போடணும், மற்ற நேரம் கலட்டி வைக்கணும். சிவபெருமானுடைய குருநாதனாய் இருக்கக்கூடிய பழனி அப்பன் இவருக்கு ஜெபமாலை கொடுத்தான். கையில வச்சுக்கோ, ஜெபம் பண்ணு. கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள்,
அதுக்கு முன்னாலே சைவ பெருமக்கள் 108 முறை அஞ்செழுத்து மந்திரத்தை துணியினால் மூடிக்கொண்டு வெளியில் தெரியாமல் ருத்ராட்சத்தை கையில் வைத்து கொண்டு ஜபமாலையை உருட்டி கொண்டு நமசிவாய நமசிவாய ஓம் நமசிவாய என்று மந்திரம் ஜெபிப்பார்கள். அது மாதிரி ஒரு ஜபமாலை கொடுத்தார் முருகப்பெருமான். வாங்கி கொண்டாரா? இத பாடணுமே. அபகார நிந்தை பற்றுழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ, இவமாமுகந்தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே. சர்க்குருநாதன் தான் ஜபமாலை கொடுப்பான். முருகன் எனக்கு ஜபமாலை கொடுத்தான். பல ஊர்களுக்கு போனார், வரிசைக்கு பாடினார், திருத்தணிக்கு வந்துட்டார். சென்னைக்கு பக்கத்திலே திருத்தணி. எல்லா முருகன் கஷேத்திரத்திலையும் சூரசம்ஹாரம் நடக்கும், திருத்தணியில நடக்காது. ஏன்? செரு தணிந்த இடம் திருத்தணிகை. பாரதியார் பாடுவார், தணிகைன்னா செரு தணிந்த இடம். சண்டை கிடையாது. முருகப்பெருமானுடைய திருத்தலங்களில் சூரன் பெருவாழ்வு அது இல்லாத ஒரே இடம் திருத்தணிகை. திருத்தணிக்கு போறார் நம்முடைய அருணகிரியார். திருத்தணின்னு நினைச்ச உடனேயே மனசு சந்தோஷப்படுது. சென்னைக்கு பக்கத்திலே திருத்தணி. எல்லா முருகன் கஷேத்திரத்திலையும் சூரசம்ஹாரம் நடக்கும், திருத்தணியில நடக்காது. ஏன்? செரு தணிந்த இடம் திருத்தணிகை. பாரதியார் பாடுவார், தணிகைன்னா செரு தணிந்த இடம். சண்டை கிடையாது. முருகப்பெருமானுடைய திருத்தலங்களில் சூரன் பெருவாழ்வு அது இல்லாத ஒரே இடம் திருத்தணிகை. திருத்தணிக்கு போறார் நம்முடைய அருணகிரியார். திருத்தணின்னு நினைச்ச உடனேயே மனசு சந்தோஷப்படுது. ஏன்? திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். கிருபானந்த வாரியார் சுவாமி கடைசி காலத்திலே ஒரு வெளிநாட்டுக்கு போனவர். லண்டன்ல இருந்து திரும்புறார். உடம்பு சரியில்லை, 87 வயசு. நான் சொல்றது 1993. அப்போ வாரியார் சுவாமிக்கு 87 வயசு. அப்படியே நாக்காளியோட தூக்கி கொண்டு வந்து விமானத்தில் வைத்தார்கள். லண்டன்ல இருந்து பம்பாய், பம்பாயிலே அடுத்த விமானம், அங்கேயும் உட்கார வைத்தார்கள். சென்னைக்கு வரணும். ஒருத்தர் கேட்கிறார், சாமி காப்பி சாப்பிடலாமா? காப்பியா? சிவபூஜை முடிச்சுத்தான் காப்பி. 87 ஆண்டுகளாக சிவ வழிபாடு செய்யாமல் எந்த உணவும் உட்கொள்ள மாட்டார். சிவபூஜை பண்ணனாத்தான் சாப்பாடு, இல்லைன்னா கிடையாது. அப்படி வாழ்ந்தவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். வேலுண்டு வினையில்லை, குகனுண்டு குறைவில்லை, மயிலுண்டு பயமில்லை, வள்ளியுண்டு மயக்கமில்லை, கந்தனுண்டு கவலையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் வாரியார். பம்பாயில உட்கார்ந்தாச்சு. அந்த விமானம் வருகிறது. திருப்பதிக்கு பக்கத்துல வருது. ஒரு அறிவிப்பு, இப்பொழுது நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் திருப்பதி ஏழுமலையானுடைய அந்த தங்க கோபுரம் தெரியும். எல்லாம் அப்படி ஜன்னல்ல பார்க்கறாங்க. வாரியார் சாமியும் பார்த்தார். ஏழுமலையான் தங்க கோபுரம் தெரிஞ்சது. பக்கத்திலே திருத்தணிகை தெரிஞ்சது. ரெண்டும் பக்கம் தானே. திருத்தணி முருகன் காட்சி கொடுக்கிறான். முருகா முருகா முருகா, அந்த எரும மாட்டு மேல யமன் வர்றதுக்கு முன்னால மயில் வாகனத்துல வந்து என்னை காப்பாத்தணும். கார்மாமிசை காலன் வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். கண்ணீர் விட்டு கும்பிட்டார், சாஞ்சார், முடிஞ்சு வச்சு. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். அதுதான் வழித்துணை. பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. வாரியார் சுவாமி அப்படியே திருத்தணியை பார்த்தபடி ஆண்டவனோடு இரண்டர கலந்து விட்டார். மீனம்பாக்கத்தில் விமான நிலையத்தில் உடம்பத்தான் இறக்கினாங்க.
எதுக்கு சொல்ல வந்தேன்? திருத்தணி அப்படிப்பட்ட திருக்கோயில். முருகப்பெருமானை பார்த்து அருணகிரியார் கேட்கிறார், முருகா, திருத்தணி பெருமானே, உன்னை பாடாத நாக்கையும் உன் புகழை கேட்காத காதையும் உன் முன்னால் குனியாத தலையையும் இந்த பிரம்மா எனக்கு படைத்தானே, நான் என்ன தவறு செய்தேன்? கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென்? குந்தெறிந்த தாடாளனே தென் தணிகை குமரா, நின் தண்டையந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே. அந்த திருத்தணி அருணகிரிநாத சுவாமிகள் 15ஆம் நூற்றாண்டில் திருத்தணிக்கு வருகிறார். கையில தாளம், தாளத்தோட பாடிக்கிட்டே வரார். பின்னால ஒரு 10-15 பேர் அன்பர்கள் அப்படி வர்றாரா. ஒரு பாட்டு வந்தது. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக தனத்தன தனத்தன் தனத்தன தனத்தன் தனத்தன தனத்தன் தனதான. இதான் சந்த கொழிப்பு. அற்புதமா பாடிக்கிட்டு வரார். எதிர்த்தாப்புல ஒரு இளைஞர்கள் கூட்டம், ஒரு 4-5 பேர் அப்படி வந்தானா. இவரை பார்த்தானா சிரிக்கிறான், வேடிக்கையா சிரிக்கிறான். அந்த வயசு, அதுக்கு என்ன தெரியும்? விடலப்புள்ள விளையாட்டா சிரிச்சிருச்சு. இவருக்கு பாட்டோட பாட்டா ஒரு சொல் வந்து விழுந்துருச்சு. தமிழ் மந்திரம், சொன்னால் பலிக்கும். யாரையும் வாழ்த்துற பொழுது அமங்கல சொல் சொல்லி வாழ்த்தக்கூடாது, மங்களமாத்தான் வாழ்த்தணும். நல்லா இருன்னு சொல்லணுமே தவிர நோய் இல்லாமல் இருன்னு வாழ்த்தக்கூடாது. மங்களமாயிரு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், அப்படித்தான் வாழ்த்தணும். இப்ப வாயில ஒரு வார்த்தை வந்துருச்சு. என்ன பாட்டு பாடினார்? சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு. போச்சு. யாரு சிரிக்கிறானோ, யார் படிக்கிறானோ அவனுக்கு திருப்புகள் நெருப்பு. வார்த்தை வந்துருச்சு, தமிழ் வந்துருச்சு. முருகன் கொடுத்தான். நிமிந்து பார்த்தா 4 இளைஞர்கள் சாம்பலா கிடக்கிறாங்க. எரிஞ்சு போயிட்டான். எல்லாரும் காலில் விழுந்தார்கள். சுவாமி, உங்களுக்கு கருணைக்கு அருணகிரின்னு பேர், வாக்கிற்கு அருணகிரின்னு பேர். இந்த பிள்ளைகள் விடலை பிள்ளைகள், தெரியாமல் செய்து விட்டார்கள், நீங்கள் காப்பாற்ற வேண்டும். நானா எரிச்சேன்? திருப்புகள் எரிச்சுது. திருப்புகளே அவங்களுக்கு உயிரை கொடுக்கும். சாமி, மிச்ச பாட்டையும் பாடுங்கோ. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும். வரி வந்து விழுந்துருச்சு. நெருப்பையும் எரிக்கும். நெருப்பு தாண்டா எல்லாத்தையும் எரிக்கும். நெருப்பை எது எரிக்கும்? திருப்புகள் எரிக்கும். நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். 4 பிள்ளைகளையும் எரித்த நெருப்பு எரிந்து 4 பேர் எந்திரிச்சிட்டான். எரிச்சதும் திருப்புகள், எழுப்பியதும் திருப்புகள். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகு தகு தகுத்தன் தனபேரி தடுடுடுடுடுண்டன துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர். சினத்தையும் உடற்சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா. தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே. திருத்தணியிலே அற்புதமான பாட்டு, சந்த குளிப்போடு அருமையான வாக்கு. அருணகிரிநாத சுவாமி மனமகிழ்ந்து பாடினார். முருகா, பலகாலம் உனைத்தொழுவோர்கள் மறவாது திருப்புகள் கூற வேண்டும் அப்படின்னு கேட்ட இடம் திருத்தணி. அடியார்கள் மறவாமல் திருப்புகள் பாட வேண்டும்.
அதுக்கப்புறம்தான் திருப்புகழ் பரவிற்று. திருப்புகளை பரப்பின பெருமை பல பேர்களுக்கு உண்டு. வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகளை பரப்பினார். திருப்புகழ் சாமி ஐயர் திருப்புகளை பரப்பினார். அவருடைய மாணவராக திகழ்ந்த கிருபானந்த வாரியார் திருப்புகளை பரப்பினார். ரிச்மண்டுன்னு அமெரிக்காவிலே ஒரு பகுதி, அங்கே நான் போனேன். 1008 திருப்புகள் பாடக்கூடிய பெருமக்கள் அன்றைக்கு மட்டும் 108 திருப்புகள் பாடினார்கள். அமெரிக்காவில் ரிச்மண்டில் திருப்புகள், துபாயில் திருப்புகள், கல்கத்தாவில் திருப்புகள், ஹைதராபாத்தில் திருப்புகள், சென்னை திருவொற்றியூரில் திருப்புகள். திருப்புகள் பரவி கிடக்கிறது. என்ன கேட்டார் அருணகிரியார்? பலகாலும் முனை தொழுவோர்கள் மறவாது திருப்புகள் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள் வேளே பதியான திருத்தணிமேவு சிவலோகமென பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே. நம்ம வியாதிய மாத்திரவர் வைத்தியர். சுருக்கமா சொன்னா அறுவை சிகிச்சை பண்றவர் டாக்டர். அந்த புண்ணை ஆத்திரவர் சிவபெருமான். இவருக்கு வைத்தியர்னு பேரு, அவருக்கு வைத்தியநாதர்னு பேரு. முருகனும் சிவனு ஒன்று தானே. எங்க இஞ்சியும் சுக்கும் ஒன்று தானே. தங்க நகையும் தங்க கட்டியும் ஒன்று தானே. முருகனும் சிவனும் ஒரே மாதிரி. அதனாலே முருகனுக்கு என்ன பேரு? பவரோக வைத்தியநாத பெருமாளே. திருத்தணியிலே பாடினார். கடைசி காட்சி. பல ஊர்களுக்கு போனார். அங்கங்கே திருப்புகள் பாடினார். அத்தனை ஊர்களுக்கும் திருப்புகள், அருமையான திருப்புகள் இருக்கிறது. கடைசி திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். தொடங்கினது திருவண்ணாமலை. திரும்ப கடைசியா வந்த இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு வந்தார். கோயிலை சுத்தினார், வழிபட்டார். திருவண்ணாமலையிலே அந்த காலத்திலே பிரபுட தேவ மகாராஜன் அப்படின்னு ஒரு ராஜா. சுருக்கமா சொன்னா பிரபுட தேவராஜன். சரி, அவங்கிட்ட ஒரு பெரிய மந்திரவாதி. மந்திரம்னா எப்படி தெரியுமா? பராசக்தியை உபாசனை பண்றது. காளி உபாசகன். அவங்கிட்ட காளி வந்து நிப்பா. மந்திரம் சொன்னா காளி வருவாள். அந்த கருணையினாலே காளி அவனுக்கு அருள் செய்வாள். இவன் அதை தவறாக பயன்படுத்தினான். ராஜாவுக்கு பக்கத்திலே இவன் இருக்கிறான். இவனுக்கு பேரு சம்பந்தாண்டான்னு பேர். காளி உபாசகன். இதுவரைக்கும் ராஜா இவனுக்கு மரியாதை கொடுத்தார். அருணகிரியார் வந்து திருப்புகள் பாட ஆரம்பிச்ச உடனே அவளது பேரும் கருணைக்கு அருணகிரின்னு அவர் பக்கம் சாச்சிட்டாங்க. இவனுக்கு எப்படி இருக்கும்? பொறாமை. ஆமையில பொல்லாத ஆமை பொறாமை. வீட்டுக்குள்ள ஆமை புகுந்தா தப்புங்கிறானே, அது அந்த ஆமை இல்லை, இந்த பொறாமை. பொறாமை வரப்படாது. அடுக்கார் என ஒரு பாவி திருச்செட்டு தீவுளி உய்த்து விடும் திருவள்ளுவர். இவனுக்கு பொறாமை. இந்த அருணகிரியை ஒழிக்க வேண்டும். ராஜாட்ட போனான். மகாராஜா, நான் மந்திரம் சொல்லி மகா காளியை வரவழைத்து எல்லோருக்கும் காட்டுகிறேன். இந்த அருணகிரியார் முருகனை காட்டுவாரா? மகாராஜா பார்த்தார். அருணகிரியை கூப்பிட்டார். அருணகிரி, சம்பந்தாண்டான் காளியை காட்டப் போகிறான். நீங்கள் முருகனை காட்ட முடியுமா? அருணகிரியார் சொன்னார், முருகனுடைய நினைப்பு அதுவானால் நடக்கட்டும், நான் காட்டுறேன்னு சொல்லலே. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. அவன் காட்டலேன்னு அவனை பார்க்க முடியாதுங்க. அதனாலே முருகனுடைய திருவருள் இருக்குமானால் நடக்கட்டும். சரி, ராஜாவுக்கு சந்தோஷம். இவங்க 2 பேரு சண்டையில நம்ம காளியவும் பார்த்து கந்தனையும் பார்த்திடலாமே. ஏற்பாடாயிற்று. எங்கே? திருவண்ணாமலை கோபுரம். பெரிய கோபுரம். கோபுரத்துக்கு முன்னால் ஒரு பக்கம் பாதாள லிங்கம், ஒரு பக்கத்திலே கம்பத்து இளையனார் கோயில். இப்போ ஒரு தூண். அந்த காலத்திலே தூண் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த இடத்துல ராஜா வந்து உட்கார்ந்துட்டார். மக்கள் எல்லாம் வந்தார்கள். திருவண்ணாமலை பெரிய கோயில். எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. சம்பந்தாண்டான் எழுந்தான். நான் காளியை வரவழைக்கிறேன். மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சான். இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு காளி எழுந்தாள். முருகப்பெருமான் மடியில போய் உட்கார்ந்தார். அம்மா,
நீ போகாதே. இவன் பொறாமைக்காரன், நீ போகாதே. காளி சொன்னால், இந்த மந்திரம் சொன்னால் நான் போய் தீர வேண்டும். அதை மாற்ற முடியாது. சட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. இவன் மந்திரம் சொல்கிறான், நான் அதற்கு உட்பட்டு காட்சி கொடுத்து தீர வேண்டும். அப்படியா? அம்மா ஒன்னு செய். என்ன? மந்திரம் சொல்லக்கூடிய அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்து விட்டு வந்து விடு. சரி. மகாகாளி புறப்பட்டாள். இவன் மந்திரம் சொல்ல சொல்ல இவனுக்கு முன்னால் காட்சி கொடுக்கிறாள் காளி. இதோ பாருங்கள், காளி மாதா வந்து விட்டாள். எல்லாரும் பார்க்கறாங்க, ஒன்னும் தெரியலே. கடவுளை பார்க்கணும்னா கடவுள் அதுக்கு கண்ணை கொடுக்கணும். நல்ல செய்திகளை கேட்கணும்னா நம்ம தலையில கடவுள் அதை எழுதி வச்சிருக்கணும். இல்லைன்னா கேட்க முடியாது. காளி மாதா காட்டினாத்தானே காணலாம். மற்றவர்களுக்கு தெரியவில்லை. எல்லாருக்கும் கோபம் வந்தது. இந்த சம்பந்தாண்டான் ஏமாற்றுகிறான். ராஜாவுக்கு கோபம். உட்காருன்ட்டார். அருணகிரிநாத சுவாமி, முருகனை காட்டுங்கள். அருணகிரியார் எழுந்தார். முருகா, முருகன் எப்படி வருவான்? அவன் ஆடி வருவான். நம்ம சமயத்துல எல்லா தெய்வங்களும் நடனமாடும், மறக்காதீங்க. பிள்ளையார் ஆடுவாரா? ஆமா, அவருக்கு பேரு நர்த்தன கணபதி. நம்ம காளி மாதா ஆடுவாளா? ஆடுவா. அவ ஆடுறதுனால தானே சிவபெருமான் நடராஜாவா மாறினார். நடராஜா ஆடுவாரா? அவர் ஆடலைன்னா நம்ம வாயை திறக்க கூட முடியாதே. நம்ம பெருமாள் ஆடுவாரா? ஆமா. எது மேல நின்று ஆடுறார்? பாம்பு தலை மேலே நின்று ஆடுறாரா. அந்த காளிங்க நர்த்தனன். நர்த்தனம்னா நடனம். காளிங்க நர்த்தனா காண்டீவன் மைத்துனான். பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். மாம்பழவாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். பாரதியார் பாடுறார். நம்ம சமயத்திலே எல்லா தெய்வங்களும் நடனமாடும். ஏன் தெரியுமா? உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக், இட் இஸ் டைனமிக். மாற்றம் என்பது உலக இயற்கை. மாறிக்கொண்டே இருக்கும். நடனம் ஆடிக்கொண்டே இருக்கும். அந்த ஆட்டம் நின்றுவிட்டால் உலகம் நின்றுவிடும். இப்போ முருகப்பெருமானை அருணகிரியார் கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? பாட்ட ஆரம்பிச்சார். முருகன் எதில் வருவான்? மயில் மேல வருவான். மயில் ஆடணும். மயில் ஆடுனா எதெல்லாம் ஆடும்? உலகத்தை தாங்குற ஆதிசேஷனுங்கிற பாம்பு ஆடும். தேவர்கள் எல்லாம் ஆடுவார்கள். சிவபெருமானுக்கு பக்கத்திலே காளி மாதா ஆடுவாள். உடனே சிவபெருமானு ஆடுவார். திருமாலுக்கு பக்கத்திலே இருக்கிற மகாலட்சுமி ஆடுவாள். திருமால் ஆடுவார். கலைமகள் ஆடுவார். உடனே பிரம்மாவும் ஆடுவார். பூதங்கள் வேதாளங்கள் ஆடும். மயில் ஆடும். முருகன் ஆடி வருவான். அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபின காளிதானாட அவளோடன்றதிர வீசிவாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுர வாணி தானாட. வாணின்னா கலைமகள். கலைமகள் ஆடுனா பிரம்மா ஆடித்தான் தீரணும். இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவானுளோராட மதியாட வனச மாமியாராட. முருகனுக்கு மாமியார் யாரு? மகாலட்சுமி. மாமியார் ஆடுனா மாமனாரு ஆடணும்ல. மாமனார் யாரு? திருமால். அவர் எப்படிப்பட்டவர்? உலகளந்தவர். ஓங்கி உலகளந்த உத்தமன். மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவானுளோராட மதியாட வனச மாமியாராட. வனசம்னா தாமரைப்பூ. தாமரையில் இருக்கிற மகாலட்சுமி. வனச மாமியாராட நெடிய மாமனாராட. அவர் நெடிய மாமனார், உயர்ந்த மாமனார். வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வர வேணும். கூப்பிட்டாரா? அந்த தூணிலே முருகப்பெருமான் மயில் மேல காட்சி கொடுத்தார். அவருக்கு பேரு கம்பத்து இளையனார்னு பேரு. இன்னைக்கும் திருவண்ணாமலை போறவங்க அந்த தூணிலே கம்பத்து இளையனாரை தரிசிக்கலாம். மகான் சேஷாத்ரி சுவாமிகள்
20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞானி. அவர் அங்கேதான் வந்து உட்கார்ந்திருப்பார். கம்பத்திளையனார் கோயில் வாசல் படியிலே தான் சேஷாத்திரி சுவாமிகளை சந்திக்கலாம். முருகப்பெருமான் காட்சி கொடுத்தான். மயிலுமாடி நீயாடி வரவேணும், கதை விடாத தோல்வீமன் எதிர்கொள்வாடியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனகவேத கோடூதி அலை மோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமுமாட வாழ் தேவர் பெருமாளே. மகாராஜா பேரு பிரபுட தேவ மகாராஜா. அவரையும் வச்சு இந்த பாட்டுல பாடினார் அருணகிரியார். இன்னைக்கும் அந்த ராஜா பேரு அந்த பாட்டுக்குள்ள இருக்கு. ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கு. சாமி, நீங்களும் பார்த்து எங்களுக்கும் காட்டினீர்கள். அவங்களுக்குத்தான் சித்தர்கள்னு பேர். பக்தர்கள் ஆண்டவனை தான் மட்டும் அனுபவித்து விட்டு போவார்கள். சித்தர்கள் தங்கள் அனுபவத்தை மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். அருணகிரியார் ஒரு பெருஞ்சித்தர். அதனாலே அவர் பெற்ற இன்பத்தை நமக்கும் தந்தார். முருகனை அவர் மட்டும் பார்க்கல, எல்லோருக்கும் காட்டினார். எல்லோரும் கும்பிட்டார்கள். இப்ப இந்த சம்பந்தாண்டானுக்கு எப்படி இருக்கும்? கோபம் தலைக்கேறிற்று. கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த ராஜாவுக்கு என்னமோ தெரியல, 2 கண்ணும் குருடா போச்சு. ஒருவேளை பிரகாசமான முருகனை பார்த்தது அந்த கண்ணுக்கு முடியலையோ என்னமோ தெரியல. நம்மளால சூரியனையே ஒழுங்கா பார்க்க முடியலையே, சூரியனை படைச்சவனை பார்க்க முடியுமா? என்னமோ தெரியல, கண்ணு போச்சு. தடுமாறினான். சம்பந்தாண்டான் அங்கே போனான். மகாராஜா, இந்த கண் பார்வை போனதற்கு ஒரு மருந்து இருக்கிறது. என்ன மருந்து? தேவலோகத்திலே உள்ள பாரிஜாத பூ. பாரிஜாத பூவை கொண்டு வந்தால் அந்த காற்று பட்டாலே கண் நோய் தீர்ந்து விடும். யாரு கொண்டு வருவா தேவலோகத்துக்கு? முருகன் அருள் பெற்றவர் அருணகிரியாரை அனுப்புங்கோ. இவன் ஒரு ஏற்பாடு பண்ணினான். அருணகிரி வந்தார். நீங்கள் பாரிஜாத பூவை கொண்டு வர வேண்டும். முருகன் கட்டளை அதுவானால் செய்கிறேன். புறப்பட்டார். தேவலோகத்துக்கு போகணுமே. கோபுரத்துல ஒரு கிளி இறந்து கிடந்தது. தன்னுடைய உடம்பிலே உள்ள உயிரை உச்சந்தலை வழியாக கிளி உடம்பில் சேர்த்தார். அதனாலதான் அருணகிரியார் ஒரு சித்தர்னு சொல்றேன். கூடுவிட்டு கூடு பாய்தல். இந்த உடம்பிலே உள்ள உயிரை உச்சந்தலை குழி வழியாக அடுத்த உடம்பில் செலுத்துதல். அப்படியே செலுத்தினாரா, கிளி எந்திரிச்சுது, இவர் உடம்பு விழுந்துருச்சு. இது சட்டை தானே. இந்த சட்டையை கலட்டி விட்டு அந்த சட்டையை மாட்டிக்கிட்டார். கிளி பறந்தது, தேவலோகத்துக்கு போயிற்று. பாரிஜாத பூவை எடுத்தது, திரும்ப பறந்து வந்தது. இந்த சம்பந்தாண்டான் அதற்குள் அருணகிரியாருடைய திருமேனியை நெருப்பு வைத்து கொளுத்தி விட்டான். இந்த பொறாமைக்கு எல்லையே கிடையாது. 1000 கோடி முறை ஆண்டவனிடத்திலே கும்பிடுவதை விட பொறாமை இல்லாமல் வாழ்வது சிறப்பானது. இவன் பொறாமை இப்படி ஆக்கிவிட்டது. அருணகிரியார் உடம்பு எரிந்து விட்டது. கிளியாக வந்தார். பாரிஜாத பூவினுடைய அந்த மனம் வீசியதும் திருவண்ணாமலையிலே உள்ள எல்லாருடைய கண் நோய்களும் தீர்ந்து விட்டன. மன்னனுக்கும் கண் நோய் மாறிவிட்டது. மன்னனுக்கு மகிழ்ச்சி. கிளி வந்தது, அவ்வளவுதான். மேலே போய் பார்த்தது, உடம்பை காணவில்லை. முருகப்பெருமான் அழைத்தான். என் வலது தோளில் வந்து உட்கார்ந்து கொள். அருணகிரி பெருமான் கிளியாக மாறி வலது தோளிலே வந்து உட்கார்ந்து கொண்டார். அது என்னங்க கிளி? மீனாட்சி கையில கிளி இருக்கு தெரியுமா? ஏன் அப்படி? மீனாட்சிகிட்ட போய் நம்ம கவலையெல்லாம் நம்ம சொல்றோம், சொல்லிட்டு வந்துடுறான். கிளி என்ன பண்ணுது? சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. இன்னொரு முறை நம்ம சொன்னதையெல்லாம் மீனாட்சிட்ட திரும்ப சொல்லுது. பரவாயில்லையே, நமக்கு வழக்கறிஞராவில் இந்த கிளி இருக்கு. சந்தோஷம். கிளின்னா என்ன தெரியுமா? ஞானம்.
சுகபிரம்ம ரிஷி. அந்த காலத்துல வியாசர்னு ஒருத்தர், அவர் தான் இந்த வேதங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தினவர். கிருஷ்ண துவைபாயன வியாசர்னு அவருக்கு பேர். வியாசர்னாலே சேர்ப்பவர்னு அர்த்தம். தனித்தனியா கடந்ததை எல்லாம் ஒன்னா சேர்த்தா அதுக்கு வியாசம்னு பேரு. கட்டுரைக்கு அந்த காலத்திலே வடமொழியிலே வியாசம்னு பேரு. வியாசர்னா தொகுத்தவர். வியாசர் ஒரு நாள் ஆசைப்பட்டாராம், எனக்கு அறிவாளியான பிள்ளை பிறக்க வேண்டும். தவம் பண்ணாராம். பிள்ளை வேணும்னா கல்யாணம் பண்ணிக்குவார, தவம் பண்ணுவார். தவம் பண்ணாராம். பிரம்மா காட்சி கொடுத்தாராம், உனக்கு என்ன வேணும்? அறிவுள்ள பிள்ளை வேணும். அப்போ கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்காம எப்படிரா பிள்ளை பிறக்கிறது? எனக்கு பிள்ளை வேணும். அப்போ ஒன்று செய், என்ன? எதை பார்த்தாவது ஆசைப்படு. ஆசைப்பட்டா தாங்க பிறவி. அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்டதுனால தானே நம்ம பிறந்தோம், இல்லைன்னா பிறக்க மாட்டோமே. ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள். பிறவிங்கிற மரத்துக்கு வேர் ஆசைதான். ஆசைப்படலைன்னா பிறவி கிடையாது. வியாசரே, எதையாவது பார்த்து ஆசைப்படு. பிரம்மா சொல்லிவிட்டார். வியாச பகவான் அப்படியே பார்க்கிறார். சூரியனுடைய ஆற்றல், காற்றினுடைய வேகம், தண்ணீரினுடைய தூய்மை, நெருப்பினுடைய பேராற்றல், வெப்பம். ஒரு கிளி பறந்து போனது. இந்த கிளியின் தலை, இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும். ஆசைப்பட்டாரா, உடனே ஒரு பிள்ளை வந்துருச்சு. கிளித்தலையோட பிள்ளை வந்தது. சூரியனுடைய ஆற்றல், நெருப்பினுடைய ஆற்றல், தண்ணீரின் தூய்மை, காற்றின் வேகம் எல்லாம் சேர்ந்து பரம ஞானியாக ஒரு பிள்ளை கிளித்தலையோடு வந்தது. கிளின்னா சுகம். அந்த பிள்ளைக்கு சுகபிரம்ம ரிஷின்னு பேரு வச்சாங்க. நைமிசாரண்யத்திலே இருந்து பாகவதத்தை சொல்லி எல்லோருக்கும் வழிகாட்டியவர் சுகபிரம்ம ரிஷி. கிளிக்கு அவளது மரியாதை. அருணகிரிநாத சுவாமி கிளியாக மாறினார். மாறி யாரு தோல்ல உட்கார்ந்தார்? முருகப்பெருமான் தோல்ல உட்கார்ந்தார். இதே மாதிரி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முருகனை ஒரு திருவுருவமாக ஆக்கினார். அப்போ வலது தோளிலே கிளியோடு அமைத்தார். திருப்புகழ் சாமி ஐயர் மதுரையில் அதுபோல வலது தோளில் கிளியோடு முருகப்பெருமான் திருமேனியை உருவாக்கினார். அந்த 2 மூர்த்தங்களும் இன்றைக்கும் இருக்கின்றன. அருணகிரியார் கிளி வடிவா மாறினாரா? மாறின உடனே கந்தர் அனுபூதி பாடினார். கந்தர் அனுபூதி 51 பாட்டு. நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சக் தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். இது கடவுள் வாழ்த்து செய்யுள், பிள்ளையார் வாழ்த்து. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இது முதல் பாட்டு. 51ஆம் பாட்டு என்ன தெரியுமா? வாரியார் சாமி சொல்லி சொல்லி நம்மெல்லாம் கேட்டு பாடம் பண்ண பாட்டு. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது 51ஆவது பாட்டு. கிளியாக மாறி அருணகிரி பெருமான் அற்புத தமிழாலே பாடினது கந்தர் அனுபூதி. அனுபூதினா என்ன அர்த்தம் தெரியுமா? பூதின்னா செல்வம், விபூதின்னா ஈடு இணை இல்லாத செல்வம், அனுபூதின்னா அனுபவிக்க கூடிய செல்வம். செல்வத்தை எல்லாரும் அனுபவிக்க முடியாது. சில பேர் தேடியே இறந்து போவான், அடுத்த வாரிசு வந்து அனுபவிப்பான். அனுபூதி என்பது இறைவனோடு இரண்டர கலந்து அனுபவிக்க கூடிய பெருஞ்செல்வம். அதுல ஒரே ஒரு ஊரை மட்டும் பாடினார் அருணகிரியார். எந்த ஊரை பாடினார்? வயலூரையா? இல்லை. பழனியவா? இல்லை. திருச்செங்கோட்டை பாடினார். திருச்செங்கோட்டுக்கு அந்த காலத்திலே சர்ப்ப சைலம்னு பேர். சர்ப்பம்னா பாம்பு, சைலம்னா மலை. நாககிரி, நாகமலை, பாம்பு மலை, சர்ப்ப சைலம்,
திருச்செங்கோடு. சிலப்பதிகார காலத்தில் பாடல் பெற்ற திருத்தலம் திருச்செங்கோடு. சீர்கழி செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன்கை வேலன்றே என்று சமணராயிருந்த இளங்கோவடிகள் முருகனை பாடுகிறார். முருகனுக்கு அவளது பெருமை. திருச்செங்கோடு, திருச்செங்கோட்டை மட்டும் அனுபூதியிலே பாடுவார் அருணகிரியார். ஏன் மற்ற ஊரை பாடலை? எந்த பாட்டில் பாடுறார் தெரியுமா? கூகா என என் கிளை கூடியள போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவ நாலு கவித்யாகா சுரலோக சிகாமணியே. நாக அசலம், நாகம்னா பாம்பு, அசலம்னா மலை, பாம்பு மலை, சர்ப்ப சைலம். ஏன் பாடினார் தெரியுமா? திருச்செங்கோட்டில் போய் அருணகிரியார் கும்பிட்டார். கும்பிடுற பொழுது முருகன்ட்ட ஒன்றை கேட்டார். கேட்டதை முருகன் கொடுத்து விட்டான். கொடுத்தா மகிழ்ச்சியோட நன்றி தெரிவிச்சு பாடணுமா இல்லையா? அதனால தான் பின்னாலே கிளியாக வந்த பிறகு நன்றி தெரிவித்து பாடினார். என்ன கேட்டார் தெரியுமா? தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனையினான். முருகா, உன்னை மறக்க மாட்டேன். நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? ஐவர்க்கிடம்பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. 5 பேர் உள்ளே இருக்கிறான். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 பேரை உள்ள வச்சு 2 கால் வச்சு 2 கை வச்சு உண்டாக்கின இந்த வீடு விழுகிறதுக்கு முன்னால நீ வந்து காப்பாற்ற வேண்டும். முருகன் என்ன பண்ணான்? கிளி உடம்பிலே இருக்க செய்து விட்டான். அழிவு கிடையாது. என்னைக்கும் அருணகிரி இருக்கலாம். மரணமிலா பெருவாழ்வு அவருக்கு கிடைத்து விட்டது. மரணப்பிரமாதம் நமக்கில்லையாம் என்று பாடியது நிலை பெற்று விட்டது. அதனாலே தான் கிளியாக வந்த பிற்பாடு தோளில் அமர்ந்து அனுபூதி பாடிய பொழுது அந்த திருச்செங்கோட்டை பாடினார். நாகாசல வேலவ நாலுக வித்யாகா சுரலோக சிகாமணியே. திருப்புகழ் என்பது ஒரு அற்புதமான ஒரு நூல். இந்த திருப்புகளிலே எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. அதுதான் நிறைவுரை. சார், ஒரு பொல்லாத வியாதி வந்துருச்சு, மூடாத வாயெல்லாம் மூடிருச்சு, நாங்க ரொம்ப சிரமப்பட்டோம், அதுக்கு என்னமாவது திருப்புகள் இருக்கா? இருக்கு. இருமலு ரோகம் முயலகன் வாதம் அப்படின்னு ஒரு திருப்புகள். அதை படிக்க சொல்லுங்க, நோயெல்லாம் விட்டு போயிடும். சார், அதெல்லாம் சரி, கொஞ்சம் பைசா வேணும், நல்லா இருக்கணும், அந்த உலகத்திலையும் நல்லா இருக்கணும், இங்கேயும் நல்லா இருக்கணும், அதுக்கு என்னமாவது பாட்டு இருக்கா சார்? இருக்கு. சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டி பபவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோன். மிடின்னா வறுமை. எனக்கு வறுமை வரப்படாதப்ப என்ன வேணும்? கருணை புரியாதிருப்ப தினகுறையு வேளை செப்பு கையிலை மலைநாதர் பெற்ற குமரோனே. கனகபுய மீதி ரத்னம் மணியணிவன் மாலை செச்சை கமலு மணமார் கடப்பம் அணிவோனே. என்னடா வேணும்? அதை கேளு. முருகன் கேட்கிறான். இவர் அருணகிரி அவனிடத்திலே கேட்கிறார். தருணம் இதையா, இதான் சரியான நேரம், தாமதமாக்கிப்படாதே, என்ன வேணும் கேளு. தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. என்னென்ன வேணும்? தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கியமாயிருக்கணும், நோய் வரப்படாது, சகல செல்வங்களும் கிடைக்கணும், செல்வத்தை அனுபவிக்கிற யோகம் கிடைக்கணும். சில பேர்கிட்ட பணம் இருக்கும், அனுபவிக்க மாட்டேன், அனுபவிக்கிற யோகம் கிடைக்கணும், பெருவாழ்வு கிடைக்கணும், இறந்ததுக்கு அப்புறம் சிவகதியும் கிடைக்கணும். எல்லாம் கேட்ட பாட்டு இந்த பாட்டு.
தருணமிதையா மிகுத்த கனமதொரு நீழ்சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. அருணதளபாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. எனக்கு தமிழை கொடுத்தியே முருகா, நாம் பாடுறதுக்காக தமிழை கொடுத்தியே. தமிழ் பெருமை எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா? அருணகிரியார் பாடணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் அற்புதமான தமிழ் மொழியை உண்டாக்கி கொடுத்தான். அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கல் அணிந்தருளே. அழகு தவள் திரு பழனிமலை குகன் அலங்கல் அணிந்தருளே. தமிழை எதுக்காக கொடுத்தான் முருகன்? அருணகிரி பாடுறதுக்கு நல்ல மொழி வேணுமே என்று கொடுத்தானாம். அருணதளபாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அதிசயம் அநேக முற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே. அதிசயம் மிகுந்த பழனியில் இருப்பவனே, திருவேரகத்து பெருமாளே, இது எல்லாத்தையும் கொடுக்கணும். கேட்டாரா? இன்னும் ஒண்ணு சொல்றேன். நம்ம சைவத்தில 2 மந்திரம் முக்கியமான மந்திரம், அஞ்செழுத்து மந்திரம். திருவாசகத்திலே தொடக்கம் நம சிவாய வாழ்க, பின்னால 555வது திருவாசகத்திலே நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் அப்படிம்பார். நம சிவாயங்கிறது ஒரு மந்திரம், சிவாய நமங்கிறது ஒரு மந்திரம். நம சிவாயன்னு சொன்னா இக சௌபாக்கியங்கள் கிடைக்கும். நல்ல குழந்தை, நல்ல மனைவி, புகழ், பெருமை, செல்வம் எல்லாம் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். ஒருத்தன் கேட்டான், 2 கிடைக்கணும்னா எந்த மந்திரத்தை சொல்லணும்? இங்கேயும் நல்லா இருக்கணும், அங்கேயும் நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த மந்திரத்தை சொல்லணும்? அருணகிரியார் திருப்புகளில் சொன்னார், இந்த மந்திரத்தை சொல். எந்த மந்திரம்? சரவணபவ. சரவணபவ 6 எழுத்து. 6 எழுத்து மந்திரத்தை 100 தரம் சொன்னவர்க்கு 6 முகன் நேரில் வருவானம்மே. அருணகிரியார் எந்த பாட்டுல சொன்னார்? பழனியில போய் பாடுறார். வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரம் மதாலே, இக பர சௌபாகியம் அருள்வாயே. சடாட்சரம்னா 6 எழுத்து. இக பர சௌபாகியம். இகம்னா இங்கே, பரம்னா அங்கே. இங்கேயும் நல்லா இருக்கணும், அங்கேயும் நல்லா இருக்கணும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இந்த மந்திரத்தை சொல்லு. வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரமதாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. பசுபதி சிவாகியம் உணர்வோனே, பழனிமலை வீற்றருளும் வேளா, அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அருணகிரிநாத சுவாமி வாக்கு. தாயுமானார் பாடினார், ஐயா அருணகிரி அப்பா, உனை போல மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார்? ஒன்னை சொல்லிட்டு முடிக்கிறேன். முருகப்பெருமான் இவருக்கு ஒரு மந்திரம் சொன்னான். என்ன மந்திரம்? சும்மா இரு சொல்லற. சும்மா இரு. நம்மளால சும்மா இருக்க முடியுமா? நினைக்காம இருக்கணுங்க. நீங்க சும்மா உட்கார்ந்திருந்து புண்ணியம் இல்லை, மனசு எதையும் நினைக்காம இருக்கணும். எங்க நினைக்காம இருந்து பாருங்க, ஒரு காலம் முடியாது. மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கும். மனம் அழிய வேண்டும், மனம் இல்லாமல் மனம் இறக்க வேண்டும். சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. தாயுமானார். இந்த மனசு அடங்கணும். அதான் சும்மா இரு. சும்மா இரு சொல்லற என்று திருவண்ணாமலையிலே கேட்ட உபதேசத்தை மனத்தில் வைத்து கொண்டு 16,000 திருப்புகள் அற்புதமாக பாடி, தமிழுக்கு மிக பெரிய சொத்தை சேர்த்து, முருகனுக்கு அருமையான பாடல்களை பாடி கொடுத்து,
15ஆம் நூற்றாண்டில் சமய சண்டைகள் இருந்த காலத்தில் எல்லா சமயங்களையும் பாடி, எல்லா சமயங்களையும் ஒன்றாக்கி, எல்லா சமயங்களுக்கும் சொந்தக்காரன் முருகன் என்று முருகனை முன்னால் வைத்து சமய சண்டைகளை மாற்றி தமிழுக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நல்ல வழியை காட்டியவர் அருணகிரிநாத பெருமான். 15ஆம் நூற்றாண்டில் இந்த தமிழ்நாட்டில் சைவர்களும் வைணவர்களும் சண்டையிட்டு கொண்டிருந்த காலம். ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த கண் பெருசா அந்த கண் பெருசான்னு ரெண்டு கண்ணும் சண்டை போட்டா எப்படி இருக்கும்? இந்த கை பெருசா அந்த கை பெருசான்னு ரெண்டு கையில் சண்டை போட்டா எப்படி இருக்கும்? சைவம் ஒரு கண், வைஷ்ணவம் ஒரு கண், இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலம். அந்த காலத்திலே 6 சமயங்கள். ஆதிசங்கரர் சொன்னபடி 6 சமயங்கள். சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு கும்பிடுறவங்களுக்கு சைவர்கள்னு பேர். அந்த சமயம் சைவம். பிள்ளையார் தான் முழுமுதற் கடவுள், அந்த சமயம் காணாபத்தியம். முருகன் தான் முழுமுதற் கடவுள், அந்த சமயம் கௌமாரம். அம்பாள் பராசக்தி தான் முழுமுதற் கடவுள், அந்த சமயம் சாக்தம். பெருமாள் திருமால் நாராயணமூர்த்தி அவர்தான் முழுமுதற் கடவுள், அந்த சமயம் வைணவம். அதெல்லாம் கிடையாது. நம்ம கண்ணுக்கு தென்படக்கூடியவர் சூரிய பகவான் மட்டுமே. மற்றவங்களை பார்க்க முடியாது, சூரியனை பார்க்கலாம். எனவே நமக்கெல்லாம் தலைவர் முழுமுதற் கடவுள் சூரிய நாராயண மூர்த்தியாகிற சிவசூரியன் என்று வழிபடுகின்றார்களே, அவர்கள் அந்த சமயம், அதற்கு பெயர் சௌரம். ஆக 6 சமயங்கள். இந்த 6 பேரும் சண்டை போட்டு கொண்டார்கள். சாக்தம் பெரிதா, சௌரம் பெரிதா, சைவம் பெரிதா, வைணவம் பெரிதா, காணாபத்தியம் பெரிதா, கௌமாரம் பெரிதா என்று சண்டையிட்ட காலத்தில் அருணகிரியார் தோன்றினார். 6 சமயத்தையும் ஒன்றாக சேர்த்தார். முருகனை பாடினார். ஆனால் முருகனை பாடும் பொழுது பக்கத்திலே பெருமாளை பாடுவார், அம்பாளை பாடுவார், பிள்ளையாரை பாடுவார். ராமனுக்கு தாலாட்டு கவிச்சக்கரவர்த்தி கம்பன் கூட பாடலை. அருணகிரிநாத சுவாமி பாடுறார். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, என்கண் வருக எனதார் உயிர் வருக, அபிராம இங்கு வருக அரசே வருக, முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வரும் ஆயன் சிந்தை மகிழும் மருகா. ஆயன், ஆயன்னா யாரு? கண்ணன். ஆயர் குலத்துக்கு தோன்றிய அணிவிளக்கு. கண்ணனை பத்தி பாடிவிட்டு ராமனுக்கு கோசலை பாடிய தாலாட்ட பாடி அவனை ஆயன் என்று அழைத்து அவனுக்கு மாப்பிள்ளையேன்னு முருகன்ட்ட வந்து நிற்பார். அம்பாளை பத்தி பாடுவார், கடைசியா மகனேன்னு முடிப்பார். சிவபெருமானை பத்தி பாடுவார், கடைசியில் சிவனுக்கு மகனேன்னு முருகன்ட்ட வந்து நிற்பார். எல்லாம் கடைசியில முருகன்ட்ட வந்து நிற்பார். கற்புள்ள பெண் கணவனை வழிபடுவது போலே அருணகிரிநாத பெருமான் ஆறுமுகனை வழிபட்டார். கணவனுக்கு சொந்தக்காரர்களுக்கு அவள் மதிப்பு கொடுப்பது போலே முருகப்பெருமானுடைய சொந்தக்காரர்களுக்கு மதிப்பு கொடுத்தார். அருசமய சாத்திர பொருளோனே, அறிவுள் அறிவார் குணக்கடலோனே, குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே, குமரகுரு கார்த்திகை பெருமாளே. 6 சமயங்களுக்கும் சொந்தக்காரன் முருகன் என்று நிலைநாட்டினார். அந்த காலத்திலே மதங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை உண்டாக்கி தமிழ் அருமையாக பாடியவர் அருணகிரியார். அருணகிரி மாதிரி தமிழ் பாடியவர்கள் கிடையாது. முருகா கனத்த செந்தமிழால் உனையே தினம் நினைக்கவும் தருவாய். செந்தமிழ் கனமான செந்தமிழா, கனத்த செந்தமிழால் உனையே தினம் நினைக்கவும் தருவாய் அப்படின்னு கேட்டவர் அருணகிரியார். சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈன். நான் தமிழால் பாட வேண்டும், உன்னை பாட வேண்டும். முருகா ஆடும் வரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். இப்படியெல்லாம் கேட்டவர் அருணகிரியார். ஆமா, அந்த திருப்புகளுக்கு என்ன பெருமை! கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னால
மதுரையிலே திருப்புகழ் சாமி ஐயர் என்று ஓர் அந்தணர் வாழ்ந்தார். அவருக்கு பேரு லோகநாத ஐயர்னு பேர். ராமநாதபுரத்திலே இருந்தவர் பின்னால் மதுரைக்கு வந்தார். அருணகிரிநாதர் அவரை இறுகப் பற்றி கொண்டு விட்டார். திருப்புகழ் சாமி ஐயர் கனவிலே ஒரு காட்சி கிடைத்தது. மேலே கோபுரத்திலே இருந்து அருணகிரியார் விடுவது போலவும் முருகப்பெருமான் அவரை இரு கரங்களால் தாங்குவது போலவும் ஒரு காட்சி திருப்புகழ் சாமி ஐயருக்கு கிடைத்தது. அதிலே அவர் திருப்புகழுக்கு அடிமையாகிவிட்டார். திருப்புகழ் பாடல்களை பாடினார், இசையமைத்து பாடினார், பல பெருமக்களை அழைத்து வந்து திருப்புகழ் பாடச் சொல்லிக் கொடுத்தார், தத்துவார்த்த பிரசங்கம் செய்தார். 1919 ஆண்டில் திருப்புகழ் சபையை மதுரையில் திருவாலவாய் சிவபெருமான் கோயிலில் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் நிறுவினார். 1919. இன்னைக்கு 104 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த சபை இன்றைக்கும் மிக சிறப்பாக அத்தனை பேருக்கும் திருப்புகளை வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறது. சபையினுடைய 100ஆண்டு விழா நிறைவடைந்து விட்டது. அந்த காலத்தில் ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னால திருப்புகழ் சாமி ஐயருடைய மகள் சுப்புலட்சுமி, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தார்கள். அந்தணர் இல்லம். பல பேர் வருவார்கள், பார்ப்பார்கள், பஜ்ஜியும் சொஜ்ஜியும் சாப்பிடுவார்கள், போய்விடுவார்கள். மனசு கவலை, எப்படியாவது இந்த பொண்ணுக்கு கல்யாணமாக வேண்டுமே முருகா என்று திருப்புகழ் சாமி ஐயர் முருகனை இறுக பிடித்து கொண்டார். அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தார். அந்த மாப்பிள்ளைக்கு தியாகராஜன் பேர். நல்ல சிவப்பா அழகா இருந்தார். அந்த மாப்பிள்ளைகிட்ட போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்கணும். பொண்ணை காமிச்சாச்சு. சுப்புலட்சுமிங்கிற பொண்ணு அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு. அந்த மாப்பிள்ளை என்ன கேட்டார் தெரியுமா? உனக்கு பாடத் தெரியுமா? இதெல்லாம் அந்த காலம். நம்ம காலத்தில் எப்படி எல்லாம் கேட்க முடியாது. பாடத் தெரியுமா அப்படின்னு உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது? பாடத் தெரியும், ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடு. அந்த பொண்ணு ஒரு திருப்புகழ் பாடியது. முருகா, நீல மயில் மீது நீ காட்சி தருகிறாய். மயில் நீலமா இருக்கு, முருகன் சிவப்பா இருக்கிறான். கடல் நீலமா இருக்கு, கதிரவன் சிவப்பா இருக்கிறான். உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு. அந்த மாதிரி முருகா, நீ நீல மயிலின் மீது வருகிறாய். அந்த மயிலின் மீது வரும் பொழுது இந்த பெண் உன்னை பார்த்து மயங்கி விட்டாள், உன் மீது காதலாகி விட்டாள். உன் கழுத்து மாலைய இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்ட அற்புதமான பாட்டு. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை குன்மணம் நாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்குங்குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. வேத பொருளானவன் நான் என்று மார்தட்டக்கூடிய பெருமாளே, சூரன் மீது வேலை விட்ட பெருமாளே, உன் கழுத்து மாலை அந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா? அருமையான பாட்டு. அந்த மாப்பிள்ளை தியாகராஜன் இந்த திருப்புகளை கேட்டாரா, அப்படியே மயங்கிட்டார். நான் இப்பவே தாலி கட்ட தயார். திருமணம் நடந்தது. இன்னைக்கும் நம்ம வீட்டில் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்தில் திருமணம் நடந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த திருப்புகளை படிக்க வேண்டும். இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் கோயில்ல சாமியை சோதனை சாலையில வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் அனுபவங்கள். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்குங்குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. 8 வரி பாட்டு படிச்சா இல்லறத்தில் மிக சிறப்பாக வாழலாம். திருப்புகழ் சாமி ஐயருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருவண்ணாமலைக்கு போவார். ஒவ்வொரு கார்த்திகையும் மலையை சுற்றுவார்.
மலையை சுத்தி வர்ற பொழுது இசையோட திருப்புகள் பாடிக்கிட்டே போவார். ஞானசம்பந்த சுவாமிகள் கூட இத்தனை தாளக்கட்டு வச்சு பாடல. அருணகிரிநாதர் அத்தனை தாளக்கட்டு வச்சு பாடினார். சந்தத்தோடு பாடியது திருப்புகள். அற்புதமாக நம்ம திருப்புகள் சாமி ஐயர் திருவண்ணாமலையை சுத்தி திருப்புகள் பாடிக்கிட்டே வருவார். அப்பப்போ அதுக்கு பொருள் சொல்லுவார். பொருள் புரியாம எந்த பாட்டையும் படிக்க கூடாது. பொருள் புரிந்தால்தான் மனம் ஆண்டவனிடத்திலே செல்லும். அழகா பதில் சொல்லுவார். யாரு என்ன கேட்டாலும் சொல்லுவார். அந்த ஊரிலே அன்னைக்கு பெரிய கார்த்திகை. திருவண்ணாமலையிலே திருப்புகள் சாமி ஐயர் அருமையா திருப்புகள் பாடிக்கொண்டு வருகிறார். எதிர்த்தாப்புல ஒரு பெரியவர் வந்து காலில் விழுந்தார். அவருக்கு பேர் தெரியுமா? மல்லையதாஸ் பாகவதர். யார் இந்த மல்லையதாஸ் பாகவதர்? உலகங்களிலே எல்லாம் எல்லா பகுதிகளிலும் திருப்புகளை பரப்பிய புண்ணியவான் கிருபானந்த வாரியார். அவருடைய தந்தையார் இந்த மல்லையதாஸ் பாகவதர். மல்லையதாஸ் பாகவதருக்கு அந்த காலத்திலே 11 பிள்ளை. நாங்கள் ஏகாதச ருத்ர மூர்த்திகள் அப்படின்னு வாரியார் சுவாமி சொல்லுவார். 11 பிள்ளை. அவரு மனைவி. இவளது பேருக்கும் சாப்பாடு. கடவுள் என்ன பண்ணான் தெரியுமா? ஊர் ஊரா போய் திருப்புகள் பிரசங்கம் பண்ணு. மல்லையதாஸ் பாகவதர் திருப்புகள் பிரசங்கம் பண்ணி கிடைக்கிற பணத்தை வச்சு குடும்பத்தை காப்பாற்றினார். அதுல ஒரு ஆசை. அவர் ஊரு காங்கேயநல்லூர். அங்கே முருகனுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை. பாருங்க, கையில நிறைய பணம் வச்சிருக்கவன் இன்னும் பணம் வேணும்னு ஆசைப்படுறான். 11 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டு சாப்பிடுறவர் கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறார். கோயில் கட்டுறதுக்கு மனம் வேணுமா தனம் வேணுமா? மனம் வேண்டும். மனம் இருந்தால் இறைவன் தனம் கொடுப்பான். இவர் ஒரு கோயிலை கஷ்டப்பட்டு கட்ட ஆரம்பிச்சார். முருகன் கோயில், காங்கேயநல்லூர், வேலூருக்கு பக்கத்துல. கோயில் பாதியில நிக்குது. கையில பணம் இல்லை. நேர திருவண்ணாமலைக்கு வந்தார். திருப்புகள் சாமி ஐயர் காலில விழுந்தார். என்ன வேணும்? கோயில் கட்டணும். பாதியில நிக்குது, முடிக்கணும். திருப்புகள் சாமி ஐயர் பார்த்தார். இந்தா 1 ரூபா கொடுத்தார். ஒரு விபூதி பைய கொடுத்தார். வைத்துக்கொள். செட்டிநாட்டு பக்கம் போ. தேவகோட்டை, காரைக்குடி, பள்ளத்தூர், கண்டனூர், கானாடு காத்தான் அந்த பகுதியில் செல். அவர்கள் திருப்பணிக்கு நிறைய பணம் கொடுப்பார்கள். வீட்டில் சிக்கனமாயிருப்பார்கள். ஆலய பணிகளுக்கு அள்ளி கொடுப்பார்கள். நீ தேவகோட்டை பக்கம் போ. நகரத்தார்களிடத்திலே கேள். திருப்பணிக்கு நிறைய பணம் கிடைக்கும். இன்னொன்று என்ன? திருப்பணி நடக்கும் பொழுது ஒரு உயிர் சேதம் நிகழும். மல்லையதாஸ் பாகவதற்கு கையும் ஓடல, காலும் ஓடல. உயிர் சேதம் நிகழும். முருகன் காப்பாற்றுவான். இந்த விபூதி பையை வைத்துக்கொள். சொன்னது யாரு? திருப்புகள் சாமி ஐயர். மல்லையதாஸ் பாகவதர் உடனே புறப்பட்டார். செட்டிநாட்டு பக்கம் போனார். பண வசூலானது. எடுத்துக்கிட்டார். காங்கேயநல்லூருக்கு போனார். முருகன் கோயில் கட்டினார். கோபுரத்திலே வேலை. அவருடைய பிள்ளை. அவன் மேலே ஏறினான். சிற்பிகளுக்கு காப்பி கொடுக்க போனான். சிற்பிகளுக்கு காப்பி கொடுத்தான். கீழே இறங்குற பொழுது தடுமாறி கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தான். பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. மல்லையதாஸ் பாகவதற்கு செய்தி போயிற்று. அங்கிருந்து ஓடி வந்து பார்க்கிறார். பெற்ற பிள்ளை இப்படி கிடக்கிறான். நினப்பு வந்தது. திருப்புகள் சாமி ஐயர் அன்றைக்கு சொன்னார். விபூதி எடுத்தார். அந்த பையன் நெத்தியில பூசினார். ஒரு திருப்புகள் பாடினார். முருகா, யமன் வருவதற்கு முன்னால் நீ வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு யமன் வருவான். என்னைக்கு வருவான்னு தான் தெரியாது. காலனார் வெங்கொடும் தூதர்வா சங்கொடன் காலினார் தந்துடன் கொடுபோக காதலார் மைந்தரும். அருமையான பாட்டு. சுடுங்கானமே பின்தொடர்ந்தலராமுன் சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தடம் திருமார்பும் தூயதாள் தண்டையும் காண ஆர்வஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வர வேணும். முருகா, காலன் கொடுமையானவன் வருவான். அப்பொழுது எல்லோரும் அலறுவார்கள். நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும்.
இது எந்த ஊர் திருப்புகள்? திருச்செந்தூர் திருப்புகள். பாடி முடிச்சாரா, பையன் எந்திரிச்சிட்டான். திருப்புகள் பாடினால் இறந்தவர்களும் எழுவார்கள். யாரு நடத்தினது? நான் ஒன்னும் புராணம் சொல்லலை, நடந்ததை சொல்றேன். அந்த காலத்திலே கிருபானந்த வாரியாருடைய சகோதரர் இந்த திருப்புகளை கேட்டு எழுந்தார். காங்கேயநல்லூர் திருப்பணி மிக சிறப்பாக நடந்தது. திருப்புகள் அமிர்தம் என்று எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். இதுதான் அந்த திருப்புகளுக்குரிய மிக சிறப்பான ஒரு பெருமை. பின்னாலே வாரியார் சுவாமிகளை திருப்புகள் சாமி ஐயர் தடுத்து ஆட்கொண்டார். அது ஒரு கதை. வாரியார் சுவாமிகள் சின்ன பையன்னா ஒரு 25 வயசு. வீணை கத்துக்கிட்டார் சென்னையில. அவங்க அப்பா கூப்பிட்டார்னு ஊருக்கு வந்துட்டார். அந்த ஊர்ல அன்னைக்கு திருப்புகள் சாமி ஐயர் காலையில சொற்பொழிவு பண்ணணும். திருப்புகள் சாமி ஐயர் வந்து காலையில உட்கார்ந்தார். பல வீடுகள்ல இருந்து பலகாரம் வந்தது. ஒரு காரம் வந்தா சாப்பிடலாம், பலகாரம் வந்தா என்ன பண்றது? எல்லாத்தையும் அன்பினாலே கட்டாயப்படுத்தினார்கள். சாப்பிட்டார். மேடையில வந்து உட்கார்ந்தார். வயிற்றுக்குள்ள போராட்டம். திருப்புகள் சாமி ஐயர் எழுந்தார். மல்லையதாஸ் பாகவதரை பார்த்தார். பாகவதர், நீங்க பேசுங்கோ, இந்த வெளிவாசலுக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டார். மல்லையதாஸ் பாகவதர் தவிக்கிறார். குருநாதன் உட்கார்ந்த இடத்துல நான் எப்படி உட்கார்றது? எனக்கு தகுதி இல்லையே. கிருபானந்த வாரியார் அங்க நிற்கிறார். கிருபானந்த வாரி, இங்க வா. வாரியார் வந்தார். நீ பேசு. 25 வயசு பிள்ளை, இளங்கன்று பயமறியாது. வாரியார் சுவாமிகள் திருப்புகள் தத்துவார்த்த பிரசங்கத்தை தொடங்கினார். ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் திருப்புகள் சாமி ஐயர் வந்தவர் அங்கேயே நின்று விட்டார். நாம் உள்ளே போனால் இந்த பேச்சு தடைப்படும். நின்றுட்டார். 1.5 மணி நேரம் வாரியார் சுவாமிகள் மழை மாதிரி கொட்டினார். வாரியினாலே மழையின் அர்த்தம். மழை தண்ணீர் போலே அந்த பேச்சு அமைந்தது. கடல், வாரின்னா கடல், இது மலை கடல், ரெண்டும் சேர்ந்தது. திருப்புகள் சாமி ஐயர் வந்தார். வாரியார் சுவாமியை கட்டி பிடிச்சுக்கிட்டார். என்னோடு திருப்புகள் தத்துவார்த்த பிரசங்கம் முடிந்து போகும் என்று பயந்தேன். நீ எனக்கு வாரிசு வந்து விட்டாய். அதுக்கப்புறம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருப்புகளை உலகம் எங்கும் பரப்பினார். லண்டனிலே பேச்சு, எல்லா இடத்திலும் வாரியாருடைய திருப்புகள் சொற்பொழிவு மிக சிறப்பாக நடந்தது. இவ்வளவும் திருப்புகளுக்கு பெருமை.